நம் ரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் மந்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம். ரொம்ப அழகாக நம்ம பார்த்துருக்கோம். வயல் ஓரங்களில் வெப்பமாக இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் வளரக்கூடிய ஒரு வகையான குறு மர வகை தாவரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மந்தாரையை. இந்த மந்தாரையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா வெண்மை நிறமான ஊதா நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு வகையான செடி வகை தாவரம் சொல்லலாம். இந்த மந்தாரைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவ குணமே உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடை சீராக்குவது தான் ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ குணம் சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளில் மிக முக்கியமானது தைராய்டு சுரப்பி. இந்த தைராய்டு சுரப்பியில் ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மந்தாரை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மரப்பட்டை தான். 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு இந்த மந்தாரை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய உலர வைக்கப்பட்ட மரப்பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை அரை லிட்டராக குறைத்து அதை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறைன்னு சரிபாதியாக பிரித்து அதில் 1 தேக்கரண்டி தேன் கலந்து 3 வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 30 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே தைராய்டு சுரப்பியுடைய செயல்பாடில் இருக்கக்கூடிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடுக்காக நிறைய மாத்திரைகளை விழுங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. வருடக்கணக்கில் மாத்திரை சாப்பிட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாத்திரைகளால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் ஒருபுறம், அந்த மாத்திரைகளை உண்ட பிறகும் உடலில் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை தடுக்க முடியாமல் இருப்பது ஒருபுறம் அப்படிங்கிற ஒரு கவலை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இந்த மாதிரி கவலைகளை குறைப்பதற்கு இந்த மந்தாரை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான கவலை என்னென்னா உடல் எடை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த உடல் எடையினால் கவலைப்படுறாங்க. உடல் எடை அதிகரிக்கிறதுன்னு போய் நான் தைராய்டு செக் பண்ணி பார்க்குறேன் சார், ஆனால் என்னோடய தைராய்டு சுரப்பியுடைய செயல்பாடு சீராகத்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிம்பாங்க. ஒரு வியாதியுடைய ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸ் மற்றும் ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற 2 வகையை ஆயுர்வேதத்தில் நம்ம பார்ப்போம். ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னும்போது அந்த வியாதிக்கான அனைத்து குறிகளுமே இருக்கும். ஆனால் உடலில் இரத்த பரிசோதனையோ ஸ்கேனோ எது செய்து பார்த்தாலும் பெரிய மாற்றங்கள் இருக்காது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோய் வருவதற்கு முன்பே நம்முடைய தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கும், உடல் பருமன் மிக கடுமையாக ஆரம்பிக்கும், முகத்தில் எல்லாம் கரும் புள்ளிகள் அல்லது கருமையான நிறமாற்றம் இருப்பதை நம்ம பார்க்கலாம். தொடைப்பகுதி, பிட்டப்பகுதி, அடிவயிறு பகுதிகள் எல்லா இடத்துலையும் நமக்கு ரொம்ப அதிகமான தசை தேங்குவதை நம்ம பார்க்க முடியும். பெண்களுக்கு குறிப்பாக முடி இருக்கக்கூடாத இடங்கள், முகப்பகுதி, கைகளில், தாடைகள்லாம் முடி ஏற்படுவதை பார்க்கலாம். இதெல்லாம் பெரும்பாலும் பெண்களுக்கு தைராய்டு நோய் வரப்போதுன்னு நமக்கு சொல்லக்கூடிய சிம்டம்ஸ். இதை குறைக்கக்கூடிய சக்தி இந்த மந்தாரை மரப்பட்டையுடைய கஷாயத்திற்கு உண்டு. மந்தாரை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பூக்கள் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு வெண்மை நிறத்திலோ ஊதா நிறத்திலோ அல்லது சிகப்பு நிறத்திலோ இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த பூக்களுடைய மிகப்பெரிய ஒரு சக்தி என்னென்னா உடலிலிருந்து இரத்தப்போக்கு ஏற்படுவதை தடுப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, கருப்பையில் இருக்கக்கூடிய ஒரு வகையான தொந்தரவு. இந்த தொந்தரவு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா 30 நாட்களுமே கருப்பையிலிருந்து உதிரப்போக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இரத்த மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன், வயிற்றுக்குள்ளே குடலுடைய அடிப்பகுதியில் ஏற்படுகின்ற மூல நோய். ஒவ்வொரு முறையும் மலம் கழியும் போது பார்த்திங்கன்னா இந்த மூலத்தில் இருக்கக்கூடிய திசுக்கள் உடைபட்டு ரத்தம் அதிகமாக வெளியே போவதை நாம் பார்க்க முடியும். இரத்த பேதின்னு சொல்லக்கூடிய அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோய், இந்த நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 8 முறை 10 முறை மலம் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த மாதிரி மலம் கழிக்கும்போது பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா மலத்துடன் சேர்ந்து உதிரமும் அதிகமாக வெளிச்செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அதே போல் ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய தொந்தரவு, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஒரு நாளைக்கு 7 முறை 8 முறை தொடர்ந்து மலம் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். வெளியில் கிளம்ப போகிறோம், உடனே வயிறு கலக்க ஆரம்பிக்கும், மலம் கழிப்பது தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும்.
மலம் கழிக்க போனோன்னா பெரிய அளவில் மலம் கழியாமல் இருக்கும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த மந்தாரை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பூ. அந்த பூவை நன்றாக அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு தொடர்ந்து எடுத்துக்கொண்டாலே எவ்வளவு நாள்பட்ட உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத பார்க்கலாம். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்விக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடங்களில் அதிகமான வெள்ளைப்படுதல் காரணமாக புண்கள் ஏற்படுவதை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். இந்த புண்கள் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அதிகப்படியான புண்கள் ஏற்படும் போது வருங்காலத்தில் கருவாய் சம்பந்தப்பட்ட புற்றுநோயாக மாறுவதற்கு கூட அது காரணமாக அமைகிறதுன்னு சொல்கிறோம். இந்த கருவாய் புயலில் ஏற்படக்கூடிய அந்த புண்களுக்கு, சர்விக்கல் அல்சர் நம்ம சொல்லக்கூடிய அந்த புண்களுக்கு இந்த மந்தாரை மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. வெறும் நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடு உடல் பருமனை குறைப்பதற்கு மட்டுமல்ல, கருவாய் புண்களை ஆற்றுவதற்கும் இந்த மந்தாரை மரப்பட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஆனால் அதை உள்ளுக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. வெஜைனல் டவுச்சுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த மந்தார மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தில் உட்கார்ந்து ஒரு டப்பாத் எடுத்தாலும் சரி, அல்லது மந்தாரை மரப்பட்டையிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய எண்ணெயை கொஞ்சம் காட்டனில் வச்சு அந்த காட்டனை நம்ம அந்த இடத்துல கருவாய் புண்ணு இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணாலும் சரி, மிக வேகமாக பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். உடலில் ஏற்படுகின்ற வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் நின்று வேலை பார்ப்பவர்களுக்கு, அதிகமான பளு சுமப்பவர்களுக்கு, உட்கார்ந்து கொண்டே எந்த உடற்பயிற்சியும் இல்லாமல் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் மற்றும் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். அந்த மாதிரி இருப்பவர்கள் இந்த மந்தாரை மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை ஒரு மருந்தாக இல்லாமல் ஒரு தேநீராக ஒரு 100 மில்லி தண்ணீரில் ஒரு தேக்கரண்டி இந்த பட்டையை போட்டு கொதிக்க வச்சு அதை ஒரு தேநீர் போல் காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை சிறிதளவு தேன் கலந்து சாப்பிடுகின்ற அந்த வழக்கம் இருந்தாலே மிக வேகமாக பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய பலவீனங்கள் மறைந்து போகிறத பார்க்கலாம். காலில் பொதுவாக ஏற்படக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் மறைவதை பார்க்கலாம். அந்த இரத்த குழாய் அடைப்பினால் ஏற்படக்கூடிய புண்கள் வேகமாக ஆறி வருவதை நாம் பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த மந்தாரை மரப்பட்டையை பொறுத்தவரையிலும் நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடு, குறிப்பாக தைராய்டு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் அதே போல் உடல் பருமன் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கருவாயில் ஏற்படக்கூடிய கருப்பையில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், இரத்த மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் இருக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியா பல்வேறு துறைகளில் பல்வேறு விதமான மாற்றங்களை, முன்னேற்றங்களை அடைந்து வந்திருக்கிறது. பெரிய விண்கோள்கள் எல்லாம் ஆகாயத்தில் ஏவப்படுகின்றன. தொலைத்தொடர்பு துறையில் மிகப்பெரிய அளவிற்கான பாய்ச்சல்களை நிகழ்த்தி இருக்கிறோம். இன்னும் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கின்றன. அதாவது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்த நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறப்போகிறது என்கிற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன் இந்தியா வல்லரசாகக்கூடாது என்கிற கேள்விகளை எல்லாம் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு அணுகுண்டுகள் வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அணு உலைகளை நிறுவி நாம் நாட்டையே மின்சாரமயமாக்கி விடலாம் என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் பேசக்கூடிய வளர்ச்சி, நாம் பேசக்கூடிய முன்னேற்றம், பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள், செயற்கைக்கோள்கள், தொலைத்தொடர்பு சாதன வளர்ச்சிகள், இவற்றுக்கு மாறாக இன்னொரு புறம் அடிப்படை தேவைகளுக்காக கூட மக்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலக்காட்சியை பார்க்கிறோம். அதாவது ஒரு சமூகத்தினுடைய அடிப்படையான தேவைகளும் பிரச்சனைகளும் தீர்க்கப்படாமல் அந்த நாடு முன்னேறுகிறது, அல்லது ஒரு சிவில் சொசைட்டியினுடைய ஆதாரமான தேவைகளை எதிர்கொள்ளாமல் நாம் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பற்றி பேசுவது என்பது நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்கிற ஒரு செயலாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இந்தியாவில் கழிப்பறைகள் தொடர்பான ஒரு விஷயம் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. நாமும் கூட பலமுறை அதை பற்றி பேசியிருக்கிறோம்.
அதிலும் குறிப்பாக தீர்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீர்க்கப்படாமல் இந்த கழிவறை சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியதை நாம் பல்வேறு விதமான செய்திகளின் மூலமாக பார்க்கிறோம். முக்கியமாக பயணம் செய்யக்கூடிய பெண்கள், இவர்களுக்கான கழிப்பறை வசதிகள் என்ன என்பது இன்றைக்கு ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஏனென்றால் பெண்கள் பயணம் செய்வது என்பது இன்றைக்கு பெருமளவில் அதிகரித்திருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம், இன்று பெண்கள் படித்து பல்வேறு இடங்களில் பணிகளுக்கு செல்கிறார்கள். அதேபோல் இடப்பெயர்வு என்பது, அதாவது தங்கள் ஊரை விட்டு அல்லது தங்களுடைய நிலங்களை விட்டு வேறு வேறு இடங்களுக்கு பெண்கள் சென்று பணியாற்றுவது, குடும்பம் திருமணம் போன்ற விஷயங்களால் இடம்பெயர்வது உட்பட நிறைய விஷயங்களில் இன்று பெண்களினுடைய இடப்பெயர்வு என்பது அதிகரித்திருக்கிறது. நிறைய போக்குவரத்து வசதிகளும் கூட அதிகரித்திருக்கின்றன. முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த ஒரு விடுமுறை தினங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்களில் பேருந்துகளில் பெரிய அளவிற்கு கூட்டம் அலைமோதுவதை பார்க்கலாம். ஏனென்றால் இது போன்ற தொடர் விடுமுறைகள் வருகிற நாட்களில் ரயில் முன்பதிவுகள் எல்லாம் பல மாதங்களுக்கு முன்பு முடிவடைந்து விடுகின்றன. இந்த நிலையில் அவசரமாக ஊருக்கு கிளம்புபவர்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பாக இருப்பது பேருந்துகள் மட்டும்தான். இந்த பேருந்துகள் எல்லாம் உதாரணமாக சென்னையிலிருந்து ஒரு நாகர்கோயிலுக்கு அல்லது கன்னியாகுமரிக்கு செல்லக்கூடிய ஒரு பேருந்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் வரைக்கும் கூட பயணம், 15-16 மணி நேரம் பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட பயணம் செய்யக்கூடிய பேருந்துகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு போதுமான கழிவறை வசதிகள் அவர்கள் செல்லக்கூடிய பயணப்பாதையில் இருக்கிறதா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இந்த பேருந்துகளை இயக்கக்கூடியவை அரசு பொது போக்குவரத்து நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது தனியார் பேருந்து ஆம்னிபஸ் பேருந்து நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, கழிப்பறை வசதிகளை போகிற வழிகளில் உறுதிப்படுத்துவது மிக மிக முக்கியம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் முறையாக இல்லை என்பதுதான் நாம் யதார்த்தத்தில் பார்க்க வேண்டியது. நிறைய பெண்கள் அவர்கள் இப்பொழுது சென்னையிலிருந்து ஒரு தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு அவர்கள் செல்கிறார்கள், வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு செல்கிறார்கள் என்றால் பல மணி நேரங்கள் எதையுமே உண்ணாமல் அவர்கள் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. அதாவது அவர்கள் தண்ணீர் அருந்துவதில்லை, சாப்பாடு சாப்பிடுவதில்லை. ஒரே காரணம், கழிவறையை பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்பதுதான். இது மிக கடுமையான உடல்நலக் கோளாறையும் சிறுநீரக கோளாறுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் கூட பெண்களில் ஏராளமானோர் அப்படித்தான் பயணம் செய்கிறார்கள். சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புள்ளிவிவரம், இந்தியா முழுக்க எடுக்கப்பட்ட ஒரு புள்ளிவிவரங்களில் 32,000 பெண்களிடம் கேட்டார்கள், அதாவது உங்களுக்கு பயணங்களில் போதுமான கழிவறை வசதிகள் இருக்கிறதா என்று. 98% பெண்கள் அப்படி எங்களுக்கு எந்தவிதமான வசதிகளும் இங்கு இல்லை என்கிற ஒரு கருத்தையே முன்வைத்தார்கள். அப்படி பார்க்கிற போது என்ன நடக்கிறது? பொதுவாக நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்த வரைக்கும் 40-50 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு முறை நீங்கள் இது போன்ற சுகாதாரமான கழிப்பறைகள் இருக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த கழிப்பறைகள் எதுவுமே பயன்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை. மிகவும் சுகாதார கேடான முறையில் பராமரிப்பின்றி இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகிறது. அதே போல் நீங்கள் உணவகங்களில் இருக்கக்கூடிய அல்லது சாலையோர உணவகங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கழிப்பறைகளை நீங்கள் பயன்படுத்துவது தொடர்பாக பார்த்தால் கூட சுகாதாரமான கழிப்பறைகள் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த பேருந்து ஓட்டுநர்கள் அந்த பேருந்தை நிறுத்துவார்கள் என்று சொல்ல முடியாது. மாறாக அவர்களுக்கு இலவசமாக எந்த உணவகத்தில் உணவு தருகிறார்களோ அங்குதான் அந்த தனியார் பேருந்துகளை அவர்கள் நிறுத்துவார்கள். அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகள் என்பது சுகாதாரக்கேடாக இருப்பது மட்டுமல்ல, பல சமயங்களில் பாதுகாப்பற்றதாகவும் இருப்பதை பார்க்க முடிகிறது. அவற்றை பயன்படுத்துவதற்கு பெண்கள் அஞ்சுகிற ஒரு நிலைதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் பல இடங்களில் பெண்கள் பொது இடங்களில் புதர் மறைவுகளை அவர்கள் இது போன்ற விஷயங்களுக்கு பயன்படுத்துகிற போது அவர்களுடைய பாதுகாப்பு என்பது பெரிய அளவிற்கு அச்சுறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலையையும் நாம் பார்க்கிறோம். ஆக இவ்வளவு பேருந்துகள், இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் பயணம் செய்கிற இந்த நம்முடைய சாலைகளில் நாம் தங்க நாற்கர சாலைகளை அமைத்திருக்கிறோம், விரைவு பேருந்துகளை அமைத்திருக்கிறோம். ஆனால் அது மக்கள் அதில் ஆரோக்கியமாக நிம்மதியாக பயணம் செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறோமா என்பதுதான் முக்கியமான கேள்வி. பல இடங்களில் நீங்கள் பல நாடுகளில் பார்த்தீர்கள் என்றால் அந்த பேருந்துடனேயே இணைக்கப்பட்ட கழிப்பறை வசதிகள் இருக்கின்றன, அல்லது குறிப்பிட்ட சிறிய தூரத்தில் கூட பேருந்து நிறுத்தங்களில் எல்லாம் சுகாதாரமான கழிப்பறைகள் பேணப்படுகின்றன. ஆனால் இங்கு மக்களிடமிருந்து கட்டணம் வசூலிக்கப்படுகிறது, சாலை பாதுகாப்பிற்காக அவரிடம் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது, வரி வசூலிக்கப்படுகிறது. நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நம்முடைய நெடுஞ்சாலைத்துறையை எடுத்துக்கொள்ளுங்கள், சுங்க கட்டணமாக ஏராளமான பணம்
அதாவது பல நூறு கோடி ரூபாய் இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்த சாலைகளை பராமரிக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடிகளை பராமரிக்கக்கூடிய நிறுவனங்களால் வசூலிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு 40 கிலோமீட்டர் தூரத்திற்கும் இங்கே அவர்கள் சுங்கச்சாவடிகளை அமைத்து பணம் வசூலிக்கிறார்கள். ஆனால் எத்தனை சுங்கச்சாவடிகளில் அப்படி ஒரு ஆரோக்கியமான கழிப்பறைகள் இருக்கின்றன? இன்னொன்று, ஒவ்வொரு சுங்கச்சாவடியும் இருக்கக்கூடிய இடத்திற்கு அந்த சுங்கச்சாவடியை கடந்ததும் கட்டாயமாக பேருந்துகளை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் நிறுத்த வேண்டும் என்கிற விதிமுறையை உருவாக்க வேண்டும். ஒரு 10 நிமிடமோ அல்லது ஒரு 15 நிமிடமோ அவற்றை நிறுத்தி செல்வது மிக மிக அவசியம். ஏனென்றால் நீங்கள் மனிதர்களை இவ்வளவு ஆரோக்கியமான சுகாதாரக்கேடான நிலையில் தொடர்ந்து பயணம் செய்ய வைப்பது என்பது ஒரு மனித விரோத செயல் மட்டுமல்ல, மனிதர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களிடமிற்கு எந்த விதமான ஒரு வசதியையும் சௌகரியத்தையும் கொடுக்காத ஒரு வன்முறையாகும் இது. ஆனால் தொடர்ந்து இது தொடர்பான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டும் கூட சாலையோரங்கள் இருக்கக்கூடிய கழிப்பறைகளை பராமரிப்பது தொடர்பான எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. ஒருபுறம் நீங்கள் கழிவறைகளை பயன்படுத்த வேண்டியதனுடைய சுத்தமான கழிவறைகளை பயன்படுத்துவதனுடைய அவசியத்தை பற்றி மத்திய அரசு தொடர்ந்து விளம்பரம் செய்கிறது. வீடுதோறும் கழிப்பறைகள் இருக்க வேண்டும் என்று அது வற்புறுத்துகிறது. அடுத்த சில ஆண்டுகளுக்குள் எல்லா வீடுகளிலும் கழிப்பறைகளுடன் கூடிய ஒரு இந்தியாவை உருவாக்குவோம் என்றெல்லாம் சொல்கிறது. ஆனால் அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையில் இதுவரைக்கும் சுகாதாரமான கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா? சாலையோரங்களில் மக்களுக்கு பயணம் செய்யக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு அத்தகைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் எதுவுமே இல்லை. ஆக சொல் ஒன்றாகவும் செயல் ஒன்றாகவும் இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. செய்ய வேண்டியவை ஏராளம், செய்யக்கூடியவை மிக எளிதாக செய்யக்கூடியவை ஏராளம். ஆனால் எதுவுமே செய்யப்படாமல் வாய்ச்சொல்லில் வீரர்களாக இருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று கேட்டு மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் அனைத்திந்திய பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் திரு சி. ஸ்ரீகுமார். ஒரு அரசு பாதுகாப்புத்துறை சம்மேளனத்தோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் ஒரு அரசாங்கம் அந்த ஊழியர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு, உத்தரவாதம், ஊதியம் இதெல்லாம் ஒரு முழுமையாக செஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது எப்படி இருந்தது, இந்த 7வது ஊதிய குழு அப்படிங்கிறது பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டதுக்கான காரணங்கள் என்ன, ஒரு பொதுச் செயலாளராக இதை இவர் எப்படி பார்க்குறாரு, இப்படி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அனைத்திந்திய பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். ரொம்ப நன்றி. இப்போ பாதுகாப்புத்துறை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல துறைகளில் அரசுடைமையாக்கப்பட்டது, பொதுத்துறை, நிறைய இடங்களில் பல பிரச்சனைகள் அரசுக்கு எதிராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த குளோபலைசேஷன், லிபரலைசேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் வருதுன்றதை நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ் துறையிலையுமே இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்கள், பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது அந்த ஊழியர்களை மட்டுமல்ல, அந்த நாட்டோட பொருளாதாரத்தையுமே அதோட பாதுகாப்பையுமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சூழலை கூட ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. இன்னைக்கு இந்த 7வது ஊதிய குழு அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா, பொதுவாக இந்த ஊதிய குழு எப்படி நிர்ணயம் பண்ணப்படுது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது எப்படி இருந்துச்சு, இந்த 7வது ஊதிய குழுவோட நம்ம விமர்சனம் எந்த அளவுக்கு வரதுக்கான காரணங்கள் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை எங்க நேரிலோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு அரசு ஊழியர்கள், அதுவும் பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் அப்படின்னு இப்போ வரும்போது ஒரு அரசாங்கம் அது சார்ந்த ஊழியர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சலுகைகளை கொடுக்கும், அதுவும் ஊதியம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை எப்படி நிர்ணயம் பண்றாங்க, இன்னைக்கு 7வது அப்படின்னு நம்ம பேசும்போது முதல் இந்த 6 நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுல நம்ம பேச ஆரம்பிக்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஊதியம் மாற்றி அமைக்கப்படுகிறது. வங்கிகளில் இருப்பதை போன்றோ அல்லது பொதுத்துறை நிறுவனங்களில் இருப்பதை போன்றோ அவர்களுடைய ஊதியம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்படுவதில்லை. நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்துவிட்ட பிறகு 7 ஊதிய குழுக்கள் அமைக்கப்பட்டு அதில் 6 ஊதிய குழு அமல்படுத்தப்பட்டன. ஒவ்வொரு ஊதிய குழுவும் குறைந்தபட்ச ஊதியம், ஒரு மத்திய அரசு ஊழியருக்கு மினிமம் சேலரி எவ்வளவு இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக பல்வேறு நடைமுறைகளை அவை கடைபிடித்து
அந்த அடிப்படையில் தான் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அதில் 6வது ஊதியக்குழுவை தவிர்த்து மற்ற ஊதியக்குழுக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 15வது இந்திய தொழிலாளர் மாநாடு ஒரு முடிவெடுத்திருக்கு. ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைகள் உள்ள ஒரு சிறிய குடும்பம் ஓரளவுக்கு ஆரோக்கியமான உணவுகள் அருந்தி ஒரு வாழ்க்கை தரத்தோடு வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு எவ்வளவு உணவு தேவை, எவ்வளவு ஆடை தேவை, வீட்டு வசதி எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், மற்ற வசதிகள் என்னென்ன இருக்க வேண்டும் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் கடந்த பல சம்பள கமிஷன்களும் குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயம் செய்திருக்கிறது. ஆனால் 4வது ஊதியக்குழு வரையிலும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்ற துறைகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் மிக குறைந்த ஊதியமே வாங்கி வந்திருக்கிறார்கள். 5வது ஊதியக்குழு நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ரத்னவேல் பாண்டியன் அவர்களுடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட 5வது ஊதியக்குழு அந்த ஊதியக்குழு 20% ஊதியம் மட்டுமே உயர்த்தி பரிந்துரை செய்தது. அன்றைய தினம் மத்திய அரசு ஊழியர்களுடைய அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து ஒரு போராட்டக் குழுவை அமைத்து ஒரு காலவரையற்ற வேலைநிறுத்தத்திற்கு நாங்கள் போவோம், கொடுக்கப்பட்ட ஊதிய உயர்வு போதுமானதாக இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தபோது அன்றைய பிரதமர் திரு ஐக்கிய குஜரால் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்த மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் தொழிற்சங்க தலைவர் இந்திரஜித் குப்தா அவர்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டி தொழிற்சங்க தலைவர்களோடு நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில்தான் ஒரு நியாயமான ஊதிய உயர்வு என்பது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஏற்பட்டது. 5வது ஊதியக்குழு பரிந்துரை செய்த 20% ஊதிய உயர்வை அது 40% உயர்த்தியது. அதன் பிறகுதான் மத்திய அரசு ஊழியர்களுடைய வாழ்க்கை தரம் என்பது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நியாயமான ஊதியம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து வந்த 6வது ஊதியக்குழுவும் அதே நடைமுறையை கையாண்டு ஒரு நியாயமான ஊதிய உயர்வு வழங்கியது என்பதுதான் உண்மை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 7வது ஊதியக்குழு ஜஸ்டிஸ் மாத்தூர் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட 7வது ஊதியக்குழு நாங்கள் பலமுறை அவரை சந்தித்து பேசினோம். அவரை சந்தித்து பேசி இன்றைய தேவை, இன்றைய விலைவாசி, இன்றைய வாழ்க்கை தேவைகள், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை தேவைக்கும் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை தேவைக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்குது. வாழ்க்கை தேவைகளும் மாறியிருக்கு. அப்போ அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மத்திய அரசு ஊழியருக்கு 26,000 ரூபாயாக நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதற்கான பல்வேறு நியாயங்களை, எங்கள் தரப்பு நியாயங்களை வலியுறுத்தி அவரிடம் பேசினோம். பேச்சுவார்த்தையின் போது அவரும் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். நிச்சயமாக மத்திய அரசு ஊழியர்கள், காரணம் இப்பொழுது மத்திய அரசு பணியினுடைய கடைநிலை ஊழியரே 10ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும், ITI படித்திருக்க வேண்டும், அகில இந்திய அளவிலே போட்டித் தேர்வுகளிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்றால் மட்டும்தான் அரசு பணிக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 26,000 ரூபாய் என்பது ஒரு நியாயமான ஊதியம்தான் என்று எங்களோடு பேசுகின்ற போது ஏற்றுக்கொண்டவர் அரசினுடைய நிர்பந்தத்திற்கு அடிபணிந்து அதை 18,000ஆக பரிந்துரை செய்திருக்கிறார். அதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால், அரசும் ஊடகங்களும் 7,000 ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் 18,000ஆக உயர்த்தப்பட்டது என்று ஒரு பிரச்சாரத்தை அவிழ்த்து விட்டார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. உண்மை 15,750 ரூபாய் இன்றைக்கு குறைந்தபட்ச ஊதியம். மத்திய அரசில் ஒரு கடைநிலை ஊழியருடைய குறைந்தபட்ச ஊதியம் என்பது 15,750 ரூபாய். 15,750 ரூபாய் தான் 18,000ஆக உயர்ந்திருக்கு. ஆக உயர்த்தப்பட்ட தொகை என்பது 2,250 ரூபாய் 10 ஆண்டுகளில் எட்டப்பட்டுள்ள உயர்வு. அதிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 10% 1,800 ரூபாய் பங்களிப்பு பென்ஷனுக்காக பிடித்தம் செய்கிறார்கள். இதுவும் போனால் கையில் என்ன கிடைக்கும்? ஆகவேதான் மத்திய அரசு ஊழியர்களுடைய கூட்டு போராட்டக் குழு, ரயில்வே, பாதுகாப்பு, தபால், வருமான வரி உட்பட உள்ள மத்திய அரசு ஊழியர்களுடைய கூட்டு போராட்டக் குழு இதை நிராகரித்து இதற்கு எதிராக ஜூலை 11 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்வது என்று அரசுக்கு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்தோம்.
இப்போ இந்த 7வது பே கமிஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னும் போது இந்த பேசிக்கே ரிவைஸ் பண்ணதில் ரொம்ப குறைச்சலாக இருக்குங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க. பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் அப்படின்னு வரும்போது இதை தாண்டி ஒரு அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது? பாதுகாப்புத்துறையில் நாங்கள் ஒரு 4 லட்சம் சிவிலியன் ஊழியர்கள் பணியாற்றுகிறோம். பொதுவாகவே நம்முடைய நாட்டில் பாதுகாப்புத்துறைன்னு சொல்லும்போது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதுதான் நினைவுக்கு வரும். ஆனால் அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள், தளவாடங்கள், அவர்கள் அணிகின்ற சீருடைகள் இவற்றையெல்லாம் உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய நாங்கள் ஒரு 4 லட்சம் தொழிலாளிகள் வேலை செய்கின்றோம். மிக கடுமையான பணி சூழ்நிலையில் வேலை செய்கிறோம். எங்களுடைய தொழிலாளர்கள் எப்படியும் ஆண்டுக்கு ஒரு 50 பேராவது விபத்துக்களில் உயிரிழக்கிறார்கள். இராணுவத்திற்கு தேவையான பல்வேறு வெடிமருந்துகள், வெடிகுண்டுகள், துப்பாக்கிகள் இவையெல்லாம் உற்பத்தி செய்கின்ற போது விபத்து ஏற்பட்டு எப்படியும் ஒரு 50 பேராவது ஆண்டுக்கு உயிரிழக்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய உடல்நிலையும் பாதிக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு கடுமையான நெருக்கடியான சூழ்நிலையில் வேலை செய்யக்கூடிய பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு தேவையான அனைத்தையும் உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடியவர்களை இந்த அரசு ஒரு சரியான முறையில் அவர்களை கவனித்து அவர்களுடைய தேவைகளை அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகின்ற போது நிச்சயமாக அதை எதிர்த்து நாங்கள் தெருவில் இறங்கி போராட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுள்ளது. கண்டிப்பாக சார். இந்த பிரச்சனைகள் இவ்வளோ தூரம் தீவிரமடைது நம்ம பேசும்போது இதற்கு இதற்கு என்ன காரணங்களாக இருக்குன்னு யோசிக்கும் போது இந்த தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் இந்த மாதிரியான ஒரு கொள்கை ரீதியான மாற்றங்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலை உருவாக்குனதுக்கான சூழலை அமைஞ்சுதான் கூட ஒரு சந்தேகம் வருது. உண்மையிலேயே இந்த குளோபலைசேஷன், லிபரலைசேஷனுக்கு அப்புறமா நடந்த விஷயங்கள்னு பார்த்தா அரசு துறையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு கஸ்டமராக, ஒரு கன்சியூமராக பார்க்கும்போது இது நமக்கு சலுகைகள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒரு பாதுகாப்பு, ஒரு ஊழியர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு சிக்கல்களை உருவாக்குனதா நீங்கள் நினைக்கிறீங்க? சரியாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அரசாங்கத்தினுடைய கடந்த 20 ஆண்டுகளாக அமுல்படுத்தி வரக்கூடிய தாராளமய கொள்கை பாதுகாப்புத்துறையையும் விட்டு வைக்கவில்லை. நம்முடைய நாடு சுதந்திரம் அடைகின்ற போது வெள்ளையன் ஒரு 17 பாதுகாப்பு உற்பத்தி தொழிற்சாலைகளை நம்முடைய நாட்டிற்கு விட்டு சென்றான். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நம்முடைய அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள், அன்றைய பாதுகாப்பு அமைச்சர் கிருஷ்ணமேனன் அவர்கள், அதைத் தொடர்ந்து இந்திரா காந்தி அம்மையார் வரையிலும் நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு தேவையான தளவாடங்கள் பாதுகாப்பு துறையில் தான் உற்பத்தி செய்ய வேண்டும், அரசு துறையில் தான் உற்பத்தி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்து இன்றைக்கி நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா 41 படைத்துறை தொழிற்சாலைகள் செயல்பட்டு ஒரு 50க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனங்களும் இருக்குது. இவையெல்லாம் சிறப்பாக நாட்டுக்கு தேவையான தளவாடங்களை எல்லாம் உற்பத்தி செய்து கொடுத்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம பாதுகாப்பு இதெல்லாம் நம்ம பேசும்போது இப்போ உலக அளவில் பெரிய ஒரு ரிசெஷன் 2007-2008 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள் மூடினாங்க. அரசாங்கமே ஒரு ஸ்தம்பிக்கிற அளவுக்கெல்லாம் நம்ம ஆன சூழலெல்லாம் பார்த்தோம். ஆனால் அந்த காலகட்டத்திலையும் இந்தியா பெரிய அளவில் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகலை அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். அதுவும் பேங்கிங் செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் காரணம் தேசியமயமாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தது தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அரசின் கீழ் எல்லாமே இயங்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது இல்லைங்களா சார்? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பார்வை தான் என்னுடைய பார்வையும். உலகெங்கிலும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு எக்கனாமிக் மெல்ட் டவுன் என்கின்ற அந்த ரிசெஷன் ஏற்பட்ட போது நம்ம நாடு பாதிக்கப்படலை. நம்ம நாடு பாதிக்கப்படாமல் இருந்ததற்கு காரணம் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது பொதுத்துறை வங்கிகள், நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், அந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது. அதன் விளைவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கனாமிக் ரிசெஷன் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளை எல்லாம் மிக பெரிதாக தாக்கிய போதும் நம்முடைய நாடு தாக்கப்படவில்லை. நம்முடைய நாட்டு அதிலிருந்து சுதாரித்து எழுந்ததற்கு காரணமே பொதுத்துறை வங்கிகள், பொதுத்துறை இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இவையெல்லாம் தான் காரணம். ஆகவே நம்மை போன்ற ஒரு வளருகின்ற நாடு அவ்வளவு சீக்கிரம் பொதுத்துறையை கை கழுவி விட்டுவிடக்கூடாது.
பொதுத்துறை தான் இந்த நாட்டினுடைய கேந்திரமான பொருளாதாரத்திற்கு காரணமாக இருப்பது என்பது பொதுவாக நாட்டின் மீது பற்று உள்ள எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். அந்த விதத்தில் தான் ரயில்வே துறையாக இருந்தாலும், பாதுகாப்பு துறையாக இருந்தாலும், வங்கித்துறையாக இருந்தாலும், மின்சாரம், இது போன்ற கேந்திரமான துறைகள் அனைத்துமே அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தால் மட்டும்தான் பொதுமக்களுக்கு அதனால் நன்மை உண்டு. இவை எல்லாமே லாபம் சம்பாதிப்பதற்கான தொழிலாக கருதக்கூடாது. லாபத்திற்காக மட்டுமே இருக்கக்கூடிய தொழில் அல்ல. இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய ஜனத்தொகை உள்ள ஒரு நாட்டில் இவை எல்லாமே நாட்டினுடைய சேவைகளை, நாட்டினுடைய தேவைகளை மையப்படுத்தி இருக்க வேண்டுமே தவிர இவற்றில் லாப நோக்கத்தை நாம் கொண்டு வர முயற்சித்தோம் என்று சொன்னால் காலப்போக்கில் இது நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கும், நம்ம நாட்டினுடைய தொழிலையும் பாதிக்கும். இவை எல்லாவற்றையும் விட நம்ம நாடு ஒரு சுயசார்புள்ள நாடாக, செல்ஃப் ரிலையன்ட் கண்ட்ரி ஆக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக சந்தேகத்திற்கிடமில்லாமல் பொதுத்துறை மற்றும் அரசு துறை நிறுவனங்களால் மட்டும்தான் அது செய்ய முடியும். ஆகவேதான் நம்முடைய நாடு இன்றைக்கும் பல நாடுகள் பொருளாதார தத்தளிப்பிலே இருக்கின்ற போது நம்ம நாடு அவற்றில் சிக்காமல் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணமே பொதுத்துறை தான். இப்போ இவ்வளோ தூரம் ஒரு பாதிப்பு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம பேசும்போது இன்னைக்கு வெளிப்படையான ஒரு பேச்சு என்னன்னாக்கா, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வேலைவாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லும்போது அந்நிய நாட்டு முதலீடுகள் நம்ம நாட்டுக்கு வந்தாலும் சரி, நிறைய நிறுவனங்கள் இங்கே வர்றது மூலமாக அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் இருக்கிறதையும் பார்க்குறோம். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். இந்த குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் மூலமாக, ப்ரைவேட்டைசேஷன் மூலமாக எல்லாரோட வாழ்க்கையும் மேம்பாடு அடையும் அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்தும் இருக்கிறத பார்க்குறோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது பொதுவாக மக்கள் மத்தியில் நடந்து வரக்கூடிய ஒரு பிரச்சாரம். அந்நிய நாட்டு மூலதனம் நம் நாட்டிற்கு வருவதனால் நிறைய தொழிற்சாலைகள் வரும், நிறைய தொழில் வாய்ப்புகள் பெருகும், வேலையில்லா திண்டாட்டம் குறையும் என்பது மாதிரியான ஒரு பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆனால் இதை நாம் சற்று விரிவாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ என்னை மாதிரி தொழிற்சங்க தலைவர்கள் இது போன்ற தொலைக்காட்சிகள் அல்லது பத்திரிகை நிருபர்கள் சந்திக்கின்ற போது கண்மூடித்தனமாக நீங்கள் ஏன் அந்நிய நாட்டு மூலதனத்தை எதிர்க்கிறீர்கள், மூலதனம் எங்கிருந்து வரும், இந்திய நாட்டு முதலாளிகள் மட்டுமே மூலதனத்தை கொண்டு வர முடியுமா, எல்லா நாடுகளும் அந்நிய நாட்டு மூலதனத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு நம் நாடு மட்டும் அதை எதிர்ப்பது நியாயமா, உங்களை போன்ற தொழிற்சங்கவாதிகள் இதை எதிர்ப்பது எந்த விதத்தில் நியாயம் என்கின்ற ஒரு கேள்வி பொதுவாக என்னை பார்த்து கேட்பதுண்டு. அதற்கு நான் சொல்லுகின்ற பதில் என்னென்று கேட்டீங்கன்னா, அந்நிய நாட்டு மூலதனத்தை நாம் எதிர்க்கலை. இன்றைய ஒரு உலகு தழுவிய பொருளாதார சூழ்நிலையில் அந்நிய நாட்டு மூலதனம் வருவதும் போவதும் தவிர்க்க முடியாது. ஆனால் எந்த துறைகளில் இந்த அந்நிய நாட்டு மூலதனம் வர வேண்டும், இது மிக முக்கியமான விஷயம். பாதுகாப்பு துறையில் அவசியமா, ரயில்வே துறையில் அவசியமா, சில்லறை வியாபாரத்தில் அவசியமா, ஊடகத் துறைகளில் அவசியமா, இது நாடு தழுவிய ஒரு விவாதம் நடைபெற வேண்டும். எந்தெந்த துறைகளில் அந்நிய நாட்டு மூலதனம் நம் நாட்டிற்கு தேவை, இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இப்போ நம்ம நாட்டில் நாம் சென்னையில் இருக்கிறோம். சென்னையை சுற்றி நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு தொழில் நிறுவனங்கள் இருக்கு. ஆனால் நாம் இதில் பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழில் நிறுவனங்களில் நம் நாட்டை சேர்ந்த எத்தனை பேர் நிரந்தர ஊழியர்களாக பணியாற்றுகிறார்கள், இது சம்பந்தமான ஒரு ஆய்வு இதுவரைக்கும் யாரும் செய்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் என்னை போன்ற தொழிற்சங்கத்திலே பணியாற்றக்கூடியவர்கள் நாங்கள் இதை ஆய்வு செய்கிறோம். அப்படி பார்க்கின்ற போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான தனியார் தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது, சென்னையை சுற்றி நிறைய இருக்குது. இங்கெல்லாம் ஒரு 10லிருந்து 20% ஊழியர்கள் கூட நிரந்தரமான ஊழியர்கள் இல்லை. 80% மேற்பட்டோர் ஒப்பந்த ஊழியர்கள். அப்போ என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு நம்ம நாட்டில் இந்த அந்நிய நாட்டு மூலதனத்தால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒப்பந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகப்படுகிறது. ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் என்று குறைந்தபட்ச கூலியை கொடுத்து அவர்களுடைய உழைப்பை சுரண்டி எந்த விதமான தொழிலாளர் நல சட்டங்களும் அவர்களுக்கு பொருத்தாமல்
லாபத்தை சம்பாதிக்கின்ற நோக்கோடு மட்டும்தான் இந்த அந்நிய நாட்டு நிறுவனங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்நிய நாட்டு மூலதனம் வருகின்ற போது நம்முடைய அரசாங்கம் அவர்களுக்கு நீங்கள் எங்கள் நாட்டு தொழிலாளர் நல சட்டங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இங்கு நீங்கள் மூலதனத்தை போட முடியும், தொழிலை ஆரம்பிக்க முடியும் என்று எந்த அரசும் சொல்வதில்லை. இப்போ வேலை வாய்ப்பை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்பு என்பது இது போன்ற தற்காலிகமான ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான வேலை வாய்ப்பு தான் உருவாக்கப்படுகிறதே தவிர ஒரு நிரந்தரமான பெர்மனண்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்பது இல்லை. இந்த தொழிலாளர்களுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சோஷியல் செக்யூரிட்டி, சமூக பாதுகாப்பு என்பதும் இல்லை. அவர்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டாலோ அல்லது அவர்கள் திடீரென்று அந்த ஊழியர் இறந்து விட்டாலோ அந்த குடும்பத்திற்கு என்ன பாதுகாப்பு, இதை பற்றியெல்லாம் யாரும் சிந்திப்பதில்லை. அந்நிய நாட்டு மூலதனம் வர வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் பேசுகிறார்களே தவிர நம்முடைய நாட்டு அரசாங்கத்தினுடைய அடிப்படையான பணி என்னவாக இருக்க வேண்டும்? நம் நாட்டு மக்களுடைய வெல்ஃபேர், நம் நாட்டு மக்களுடைய நலன், அதில் எந்த விதமான ஒரு பலவீனமும் இல்லாமல் அதை காம்ப்ரமைஸ் செய்யாமல் அந்நிய நாட்டு மூலதனம் எந்தெந்த துறைகளில் கொண்டு வர வேண்டும், எந்த தொழில்களில் எல்லாம் அந்நிய நாட்டு மூலதனம் வர வேண்டும், அதனால் நம்முடைய நாட்டிற்கு லாபமா நஷ்டமா என்பதனை இந்திய நாடாளுமன்றத்திலே விவாதம் நடப்பதில்லையே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாம் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கக்கூடிய பிரதிநிதிகள் இதை அங்கு விவாதம் செய்ய வேண்டும். அந்நிய நாட்டு மூலதனம் தவிர்க்க முடியாது, அந்நிய நாட்டு மூலதனம் வேண்டும் என்று ஒரு அரசு முடிவெடுக்கின்ற போது அந்த அந்நிய நாட்டு மூலதனம் என்ன சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, என்ன வரையறைக்கு உட்பட்டு நம் நாட்டில் வர வேண்டும், எந்தெந்த துறைகளில் வர வேண்டும், இதை பற்றி ஒரு தெளிவான சிந்தனை, ஒரு தெளிவான பார்வை இல்லாமல் கண்மூடித்தனமாக அந்நிய நாட்டு மூலதனம் வர வேண்டும், அதனால் தொழில் பெருகும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருகும் என்றெல்லாம் சொல்வது எந்த அளவுக்கு அது இதுவரையிலும் அமுலாகி இருக்கிறது என்பது சம்பந்தமாக ஒரு ஆய்வு தொழில்துறையில் இருப்பவர்களும் அரசாங்கமும் நிர்வாகத்தில் இருப்பவர்களும் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் உண்மையிலேயே நீங்கள் சொன்னதைப் போல இந்த லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் என்கின்ற தாராளமயமாக்குதல் கொள்கை நம்முடைய நாட்டில் அமுல்படுத்தப்பட்டு விட்ட பிறகு சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த முன்னேற்றங்களுக்கு பின்னால் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்திய நாட்டு உழைப்பாளி மக்கள் சுரண்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சுரண்டுதலின் மூலமாக மட்டும்தான் இந்த லாபத்தை எல்லாம் அவர்கள் கொழித்திருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். ஆகவே தான் நாங்கள் கண்மூடித்தனமாக அந்நிய நாட்டு மூலதனத்தை எதிர்க்கவில்லை. இது சம்பந்தமாக ஒரு நாடு தழுவிய டிஸ்கஷன், ஒரு விவாதம், ஒரு டிபேட் அனைத்து சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றங்களிலும் பல்வேறு அமைப்புகளிலும் இவை நடைபெற்று ஒரு நாடு தழுவிய பொது அபிப்பிராயம் இதில் கொண்டு வர வேண்டும். அதற்காக எங்களை போன்ற தொழிற்சங்கங்களால் எங்களால் இயன்ற அளவுக்கான பணிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அனைத்து இந்திய பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் சம்மேளனத்தோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது ஒரு அரசாங்கம் எப்படி செய்யணும், இந்த 7வது ஊதிய குழு அப்படின்னு வரும்போது கடந்த காலங்கள் எல்லாம் அது எப்படி செயல்பட்டுச்சு, இந்த 5-6லேருந்து அதுக்கப்புறம் தான் இந்த மாற்றங்கள் அப்படின்னு ஏற்பட்டுச்சுன்னும் போது அதற்கான காரணங்கள் என்ன, இந்த லிபரலைசேஷன் குளோபலைசேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறமா எப்பேற்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அது நாட்டோட பாதுகாப்புக்கும் ஒரு அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னும் போது அதுல ஒரு மாற்றங்கள் தேவை அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அரசு கவனம் செலுத்தலாம் அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. கலைஞர் டிவிக்கு என்னுடைய நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நான் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் நடைபெற்ற 2 அத்துமீறல்கள், 2 கொலைகள் நாடு முழுவதும் பேசப்படுகிற செய்திகளாக மாறியிருக்கின்றன. ஒன்று காவல்துறையினுடைய அத்துமீறல், இன்னொன்று பட்டப்பகலில் நடந்து போன படுகொலைகள். இந்த காவல்துறையினுடைய அத்துமீறல்களில் ஒன்றிலாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னொன்று பற்றிய செய்தியே வெளியில் கூடுதலாக வராமல் போய்விட்டது. அதுபோலவே ஒரு கொலை மிக கூடுதலாக பேசப்பட்டு நீதிமன்றத்திலும் வாதிக்கப்படுகிறது. ஆனால் இன்னொரு கொலை வெறும் விபத்தென்று சொல்லி அத்தோடு அது மூடிவிடப்படுகிறது. இப்படி மாறுபட்ட 2 கூறுகளை நாம் பார்க்கிறோம். திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் செங்கம் என்கிற ஒரு ஊரில் காவல்துறையினர்
3 பேர் ஒரு குடும்பத்தை, கணவனை, மனைவியை, அவர்களினுடைய பிள்ளைகளை நடுத்தெருவில் நூற்றுக்கணக்கானவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற போது அடித்து நொறுக்குகிற காட்சி அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய கொடுமை ஒரு இடத்தில் நடைபெறுகிறது. சட்டத்தை யாரும் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றால் அது காவல்துறைக்கும் உட்பட்டே அது சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கும் காவல்துறையினுடைய எந்த அதிகாரிக்கும் சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ளுகிற அதிகாரம், நடுத்தெருவிலேயே மக்களை அடிக்கிற அதிகாரம் எதுவும் இல்லை. இப்படி இத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கிற போது கண்மண் தெரியாமல் என்று சொல்லுவார்களே, அப்படி தொடர்ந்து அடித்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை நம்மால் பார்ப்பதற்கே கடினமாக இருக்கிறது. எப்போதுதான் இது முடியும் என்கிற அளவுக்கு அந்த காணொளி காட்சிகள் இன்றைக்கு எல்லோருடைய கைபேசிகளிலும் வந்து கொண்டிருக்கின்றன. தொலைக்காட்சிகளை தாண்டி அடித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்தில் கூட இது முடியுமா முடியாதா என்று தெரியாத அளவுக்கு, அல்லது உயிர் போகிற அளவுக்கு அடிப்பார்களா என்று சந்தேகப்படுகிற வரையில் அந்த 3 பேரும் அப்படி கடுமையாக அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிற மக்களுக்கு, தொலைக்காட்சியிலும் நேரிலும் பார்க்கிற மக்களுக்கு என்ன தோன்றும்? இவ்வளவு மக்கள் நடமாட்டம் இருக்கிற கடை வீதியில் இத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கும் போது இவ்வளவு கடுமையாக அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்றால், தனியாக யாரும் இல்லாத காவல்துறையின் அறையில் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை நமக்கு அந்த காட்சிகள் புரிய வைக்கின்றன. எனவே காக்கி சட்டையை போட்டுவிட்டால் இதயத்தை எடுத்து வெளியே வைத்து விடலாம். ஈவு இரக்கம் என்பது அவர்களுக்கு இருக்கவே கூடாது. மனிதநேயம் என்பதை மருந்துக்கும் அவர்கள் எண்ணக்கூடாது. அடித்து நொறுக்கி விட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக அடிக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் காவல்துறையின் சிறந்த அதிகாரிகள், சிறந்த காவலர்கள் என்கிற நிலை இந்த நாட்டிலே இருக்குமானால் நாம் ஒரு பாதுகாப்பான நாட்டில்தான் வாழ்கிறோமா என்கிற ஐயம் நமக்கு வந்தே தீரும். காவலர்களுக்கு மனச்சுமை இருக்கலாம். எல்லா காவலர்களும் அப்படி என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். எங்கேனும் விதிவிலக்காகத்தான் இப்படி இருப்பார்கள். ஆனால் இவர்கள்தான் மற்ற எல்லா காவலர்களினுடைய பெயர்களையும் கெடுத்து சீரடிக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். காவலர்களுக்கான ஊதியம் குறைவாக இருக்கலாம், அவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கலாம். ஆனால் அந்த மன அழுத்தத்தை இப்படி மக்கள் முன்னால் காட்டுவதில் என்ன நியாயம் இருக்கிறது? சரி, மன அழுத்தம் இருந்தால் கூட அந்த மன அழுத்தத்தின் காரணமாக யாராவது ஒரு பெரிய பதவியில் இருக்கிற அதிகாரியை, ஒரு மிகப்பெரிய பணக்காரரை அவர்கள் இப்படி அடிக்கிறார்களா? ஏழைப்பட்டவனை, எளியவனை, ஏதும் கேட்க வழியில்லாதவனைத்தான் அவர்கள் அடிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களினுடைய அந்த மன அழுத்தம் கூட இடம் தெரிந்துதான் வந்து பாய்கிறது என்று ஆகாதா? இப்படி அங்கே செங்கத்திலே நடைபெற்றிருக்கிற அந்த நிகழ்வுக்கு அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் திருவல்லிக்கேணியில் ஒரு மகப்பேறு மருத்துவமனைக்கு வந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு பெண் காவலர் அடித்து, அந்த பெண் பயந்து போய் வருகிற பேருந்திலே ஏறி ஓடுகிற போது பேருந்திலேயே அந்த பனிக்கூடம் உடைந்து அங்கேயே அவள் எத்தனை துயரங்களுக்கு உள்ளானாள் என்பதையும் நாம் படித்தோம். ஆனால் செங்கத்திலே நடந்த அந்த கொடுமையையாவது காணொளி காட்சிகள் மூலம், தொலைக்காட்சிகள் மூலம், கையில் இருக்கிற கைபேசிகள் மூலம் நாம் நேரடியாக கண்டோம், கண்டித்தோம், நீதிமன்றம் வரைக்கும் போயிற்று. ஆனால் திருவல்லிக்கேணியிலே நடைபெற்ற சம்பவம் அன்றைக்கு வந்ததோடு சரி. அதற்கு பிறகு அதற்கு தொடர் நடவடிக்கை என்ன என்பதே நமக்கு தெரியவில்லை. அப்படித்தான் சென்னையில் இருக்கிற நுங்கம்பாக்கத்தில் பட்டப்பகலில் காலையிலே ஒரு 6:30 மணி 7 மணிக்கு ஒரு பெண் வெட்டப்பட்ட போது அந்த காட்சி ஒளிபரப்பாகி, அந்த காட்சியினுடைய தொடர்பாக குற்றவாளி என்று ஒருவரை பிடித்து இன்றைக்கு விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். அது பற்றிய பேச்சு முகநூலில், வலைத்தளங்களில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஏறத்தாழ அதே நாளில் அதனை ஒட்டிய ஒரு நாள் முன்னும் பின்னுமாக ஒரு பணக்காரர் வீட்டு பெண் குடிபோதையிலே காரை ஓட்டி வந்து ஒரு கூலி தொழிலாளியின் மீது ஏற்றி கொன்று விட்டாள். முனுசாமி என்கிற அந்த பெயருடைய ஏழை தொழிலாளிக்காக இன்றைக்கு அப்படி ஒரு பரபரப்பு எழவே இல்லை. அது காரிலே வந்து மோதினாள் என்பது வெறும் விபத்து தான் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்வி. அது விபத்து தான். ஆனாலும் கூட அவ்வளவு அக்கறை இல்லாமல் குடிபோதையில் ஒரு பெண் காரை ஓட்டி கொண்டு வந்து ஒருவனை கொண்டு விடுவாள் என்றால், இன்றைக்கு அந்த ஏழை குடும்பம், அந்த குடும்பத்திற்காக பணம் சம்பாதிக்கிற அந்த குடும்ப தலைவனை இழந்து கண்ணீரில் கதறி கொண்டிருக்கிறது.
ஆனால் இதை பற்றி பேசுகிற அளவுக்கு யாரும் அதை பற்றி பேசவில்லை. இரண்டுக்கும் இடையிலே பெரிய ஒற்றுமைகளெல்லாம் இருக்கின்றன. இந்த வழக்கில் கொல்லப்பட்ட பெண் ஒரு தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை பார்க்கிறாள். அந்த பக்கத்தில் விபத்தை நடத்தி கொன்ற பெண் அப்படி ஒரு தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கிறார். எனவே கொலை உண்ட போது அவரை பற்றி பேசுகிறவர்களெல்லாம் அதே துறையில் இருக்கிற ஒரு பெண் கொலை செய்கிற போது கூடுதலாக பேசுவதில்லை என்கிற நிலையையும் நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பெரிய ஐயத்தை எழுப்புகிறது. சென்னையிலிருந்து ஏறத்தாழ ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மதுராந்தகம் தாண்டி அச்சிரப்பாக்கத்தில் காலையிலே இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவரை ஒரு கூலிப்படை சுற்றி நின்று வெட்டி படுகொலை செய்கிறது. நடுத்தருவிலே பிணம் கிடக்கிறது. எனவே தமிழகம் என்பதே ஒரு பாதுகாப்பற்ற சூழலுக்கு ஆளாகிவிட்டதா? யாரும் துணிந்து தெருக்களில் நடக்க முடியாதா? கூலிப்படைகள் வெட்டி கொல்லுவது என்பது மிக எளிதாக இங்கே நடக்கிற காரியம்தானா என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நிலைகளில் ஒன்றை நாம் உறுதியாக காண வேண்டும். இதனை காவல்துறையே இவ்வளவு கடுமையாக தெருக்களில் நடந்து கொள்ளுமானால் அவர்களுக்கு இடமாற்றம் மட்டும் போதுமா? பதவி நீக்கமும் அவர்கள் மீது குற்றவியல் வழக்குகளும் தொடுக்கப்பட வேண்டாமா என்பது இன்றைக்கு நாடு முழுவதும் எழுந்திருக்கிற கேள்வி. இதுதான் கடைசி. இதற்கு பிறகு காவலர்கள் யாரும் அப்படிப்பட்ட நடவடிக்கையிலே இறங்க முடியாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இல்லையானால் இந்த நாடு ஒரு பாதுகாப்பற்ற நாடு என்கிற நிலையில்தான் அது சென்று முடியும். எளிதில் வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய கல்வி முறைகள் எங்கு கிடைக்கும் என்பதை பற்றியும், கல்விகளுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் எங்கு அமையும் என்பதை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நம் விடையலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம அனிமேஷன் கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அனிமேஷன் கோர்சஸில் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போது நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க? ஒரு நியூஸ் பேப்பர் படிப்பீங்க. இப்போது டிவி பார்த்துட்ருக்கீங்க உட்காந்து. ஓகே, இதெல்லாம் பண்ணும்போது இந்த டிவி பார்க்கும்போது பிரேக்ஸில் என்ன வரும்? நிறைய ஆட்ஸ் வரும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் இருக்குது. நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் இருக்குது, அது தவிர நிறைய விளம்பரம் ஆட்ஸும் வரும் இல்லையா? ஸோ இதெல்லாம் பண்ணணுன்னா, இதெல்லாம் டிசைன் பண்ணணுன்னா, இல்லைன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டூத் பேஸ்ட்டோட பாக்ஸ் இருக்குது. அந்த டூத் பேஸ்ட்டோட பாக்ஸில் நிறைய கலர்ஸ் போட்டு அதில் எழுதி எல்லாம் பண்ணி ஓகே அந்த டூத் பேஸ்ட் பற்றி நிறைய எழுதிட்டு உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பேக்கில் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் பண்ணணுன்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த பேர் தான் இந்த அனிமேஷன் இல்லைன்னா கிராஃபிக் இதெல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணுற டிசைனர்ஸ். ஓகே, ஸோ இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கிராஃபிக் டிசைனர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கிராஃபிக் டிசைனர்னா யார்? கிராஃபிக் டிசைனர்னா ஏதாவது ஒரு கிராஃபிக் அந்தனா ஒரு டெக்ஸ்ட் இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு பொருள் பற்றியோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா அது அழகுபடுத்தி ஓகே கொடுக்குறதே கிராஃபிக் டிசைனரோட வேலை. ஓகே, அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இல்லைன்னா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் யார் பண்ணுவாங்க? அனிமேஷனில் என்ன வரும்னா ஏதாவது ஒரு ஸ்டில் இருக்குது, அந்த ஸ்டில்லை மூவ் பண்ணி நீங்கள் காமிக்கிறீங்கன்னா அதுதான் அனிமேஷன். நீங்கள் ஆட்ஸில் அதை நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போது ஒரு அந்த ஆக்சுவலி ஒரு பாலோட ஆடு காமிக்கும் போது ஒரு பால் ஒரு கிளாஸ்லேருந்து ஊற்றும் போது அது ரியல் பால் இருக்காது. ஓகே, அது அனிமேட்டடாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ தான் அவ்வளோ அழகாக அது விழும். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணணுன்னா ரியலிஸ்டிக் அளவுக்கு பண்ணுறதுக்கு ஓகே நீங்கள் கற்றுக்கணுன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. கிராஃபிக் டிசைனிங், ஓகே 2D அனிமேஷன், 3D அனிமேஷன், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. இது தவிர 2D அனிமேஷன் அப்புறம் 3D அனிமேஷன் எல்லாமே நீங்கள் டிவியில் பார்ப்பீங்க. ஓகே, சீரியல்ஸில் பார்ப்பீங்க, அப்புறமா ஃபில்முகளே நிறைய பார்ப்பீங்க. ஓகே, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அண்ட் வீடியோ அனிமேஷன் 3D 2D அனிமேஷன் இல்லாமலே இப்போது எந்த ஃபில்மும் வரதே இல்லை. இப்போ நம்ம தமிழ் ஃபில்ம் இருக்கலாம், இல்லைன்னா பாலிவுட் இருக்கலாம், இல்லைன்னா ஹாலிவுட் இருக்கலாம். எந்த ஃபில்மில் பார்த்தீங்கன்னாலுமே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மேலே ஏதாவது ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு இந்த மாதிரி அனிமேஷன் இருந்துகிட்டே இருக்கும்.
ஓகே. ஸோ அதனால இந்த மாதிரி அனிமேஷன் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, இது டிவி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கலாம், இல்லைனா என்ன சொல்லுவோம் நம்ம ஃபில்ம் இண்டஸ்ட்ரியிலே இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனிங் இல்லைனா வெப் டிசைனிங் நடத்துகிற கம்பெனிலேயும் இருக்கலாம். ஸோ இது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே. அப்புறமா இன்னொன்று புது ஃபீல்டுனா நிறைய ஒர்க் இப்போது வேலைவாய்ப்பு நிறைய இருக்கிற ஒரு ஃபீல்டுனா வெப் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். இது ஒரு 2 செக்ஷன் சொல்லலாம். ஸோ ட்ரீம் ஜோன் ஸ்கூல் ஆஃப் கிரியேட்டிவ் ஸ்டடீஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வெப் டிசைனிங் அப்புறமா டெவலப்மெண்ட் இது ரெண்டுமே ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்கோம். யூஸ்வலி என்ன ஆகும்னா இது ரெண்டுமே தனித்தனியாக சொல்லி கொடுப்பாங்க. வெப் டிசைனிங்னா என்ன? ஓகே, நீங்கள் எல்லாருமே இன்டர்நெட் பார்ப்பீங்க, ஃபேஸ்புக் எல்லாருமே வச்சுருப்பீங்க அக்கௌண்ட்டு. ஸோ அதை நீங்கள் ஃபேஸ்புக்கு இன்டர்நெட் அதெல்லாம் பார்க்கும்போது கூகுள் எங்கேயும் சர்ச் பண்ணும்போது ஒரு வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வரும். ஓகே, அந்த ஃப்ரண்ட் பேஜ் வரும்போது அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இல்லைன்னா அந்த கம்பெனி பற்றி எல்லா டீட்டெயில்ஸோடு அழகுபடுத்தி கலர்ஸ் எல்லாம் போட்டு அந்த ப்ராடக்டோட பிக்சர்ஸ் போட்டு அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் போட்டு ஒரு பேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பேஜ் எப்படி பண்ணணும், ஓகே, அந்த பேஜ் எப்படி டிசைன் பண்ணணும், அந்த பேஜுக்கு எந்த கலர் கொடுக்கணும், எந்த மாதிரி டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது அழகாக இருக்கும், எது எங்கே பொசிஷன் பண்ணால் நல்லா இருக்கும், எங்கே எவ்வளோ பட்டன்ஸ், அதில் நிறைய பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் இல்லையா உங்களுக்கு, அது எல்லாம் எப்படி டிசைன் பண்ணணும். ஸோ இதெல்லாமே ஓகே அழகுபடுத்துறது அந்த பர்டிகுலர் நீங்கள் பார்க்குற அந்த பேஜ் அழகாக தெரியறதுக்கு பண்ணுறது வெப் பேஜ் டிசைனிங். ஓகே, இந்த வெப் பேஜ் இப்போ ஒரு பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன்னா அது இன்னொரு பேஜுக்கு போகணும், இன்னொரு இடத்துக்கு போகணும், அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியணும், அப்படி சொல்லி எல்லாமே அதுக்கு கனெக்ஷன் பண்ணி தருது வெப் டெவலப்மெண்ட். ஓகே, அதோட செக்ஷன். ஸோ இது டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டு சேர்ந்து ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால ட்ரீம் ஜோன் ஸ்கூல் ஆஃப் கிரியேட்டிவ் ஸ்டடீஸில் இதுனா நம்ம ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கோம், கூட ஒன்றா கொண்டு வந்திருக்கோம். ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரெண்டுமே படிச்சுட்டு அவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மீன்ஸ் வேலை வாய்ப்புகளுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு. இப்போது வெப் டிசைன் கற்றுக்கிட்டாங்கன்னா வெறும் அவங்க வெப் பேஜ் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை. ஓகே, எந்த மாதிரியான புதுவான ஒரு சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ்னால் பார்க்குற நீங்கள் ஓப்பன் பண்ணாலே வேர்டில் ஒரு பேஜ் வரும் இல்லையா அவங்களோடது, அந்த வேர்ட் பேஜோட ஐகான்ஸ்லேருந்தே எப்படி எல்லாம் டிசைன், எந்த ஐகான் வேணுமே டிசைன் பண்ணுறது எப்படியெல்லாம் கற்றுப்பீங்க. ஓகே, ஈவன் மொபைல் ஆப்போட ஐகான்ஸ்லேருந்தே பேஜ்லேருந்தே எப்படி டிசைன் பண்ணணும் கற்றுக்கலாம். ஓகே, இது தவிர இப்போ வெப் டெவலப்மெண்ட்டில் நிறைய என்ன சொல்வோம் புதுசாக வந்திருக்கு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, பிஹெச்பி யூஸ் பண்ணி கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லைன்னா பிசிஏ படித்த ஸ்டூடெண்ட்ஸோ இவங்க எல்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் வேலை வாய்ப்புகளுக்கு ஈஸி. ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட காலேஜ் சிலபஸில் இது கொஞ்சம் படிச்சிருப்பாங்க, இது படிக்கிறது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இது தவிர இன்னொரு ஃபீல்டு, ரொம்ப வித்தியாசமான ஃபீல்டு இருக்குது. இப்போ நான் பார்த்துருக்கீங்கன்னா நான் இந்த இயரிங் போட்டிருக்கேன். ஓகே, இந்த இயரிங் இருக்கட்டும், இந்த மோதிரம் இருக்கட்டும், அதெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு ஓகே நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கு பின்னாடி. ஓகே, நான் போகிற ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு ஒன்று ஜுவல்லரி வாங்கிட்டு வந்துடுவோம். பட் அதுக்கு அந்த டிசைன் பண்ணி அந்த ஜுவல் வரைக்கும் கொண்டு வரணும்னா அதுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த லெவலில் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஜுவல்லரியை ஸ்கெட்ச் பண்ணி டிசைன் பண்ணணும், எந்த மாதிரி நான் அந்த ஜுவல்லரி இருக்கணும் அப்படி சொல்லி டிசைன் பண்ணணும். அந்த ஜுவல்லரிக்கு எந்த மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்ணி, எந்த மாதிரி கல், எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அடுத்தது அந்த மேனுஃபேக்சரிங். ஓகே, அந்த ஜுவல் எப்படி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படி சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஜுவல்லரி டிசைனிங்கில், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஜுவல்லரி டிசைனிங். ஓகே, ஸோ இதுவும் நம்ம ட்ரீம் ஜோன் ஸ்கூல் ஆஃப் கிரியேட்டிவ் ஸ்டடீஸில் புதுசாக கொண்டு வந்திருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்கெட்சிங்லேருந்தே டிசைன் முடிக்கிற வரைக்கும் எப்படி ஒரு ஜுவல்லை கொண்டு போகணும் அப்படி சொல்லிட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜாக கற்றுப்பாங்க. இதனால வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நாட் ஓன்லி இன் இண்டியா,
இன்டர்நேஷ்னலி ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறையா இருக்கும். இது ஒரு பொதுவான ஒரு என்ன சொல்லுவோம் ஃபீல்டு. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு அது எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம். ஸோ வெப் டிசைனிங் டெவலப்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்புறமா ஜுவல்லரி டிசைனிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.